வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கர்ப்பப்பை பிரச்சனை பார்க்கலாம். அது கவனிக்காமல் விட்டால் கர்ப்பப்பை கேன்சராக மாறலாம். அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதில் இப்போ சாதாரணமாக வெள்ளைப்படுதல் இருக்குது. அது பீரியட் டைமுக்கு முன்னாடி ஒரு 2-3 days 5 days சிலருக்கு லேஸாக இருக்கலாம். இது சாதாரண விஷயம். இதே சிலருக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். லைக் பீரியட் வர்ற மாதிரி கூட ஒயிட் டிஸ்சார்ஜே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறம் ரத்தம் கலந்து கூட சில நேரம் போகலாம். அப்புறம் தாம்பத்திய உறவில் இருந்து பிறகு அவங்களுக்கு பிளட்டு வரலாம் பெண்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது ஜென்ரலாக பீரியட் ப்ராப்ளம் அப்படின்னு கூட பெண்கள் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு கர்ப்பப்பை வாய் புற்று வர்றதுக்கு என்ன மாதிரி காரணங்கள், அது எப்படி பெண்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாங்க. பொதுவாக பாருங்க, இந்த கருவாய் புற்றுநோய் கார்சினோமா சர்விக்ஸ் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 30 years ஆகுது அப்படின்னாலே கருவாய் பரிசோதனை அப்படின்றது ஒன்று பண்ணிக்கணும். இது பாருங்க, நிறைய ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் நம்மளை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்றதுனால நம்ம பண்ணிக்க மாட்டோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 30+ yearsல 30 yearsல 35 yearsல இப்படி ஃப்ரீக்வெண்டா அந்த கருவாய் பரிசோதனை அப்படின்றது பண்ணிக்கணும். அது பாருங்க, பாப்ஸ்மியர் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பயாப்சி எடுத்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. கை பரிசோதனை அது பண்ணாலே தெரியும். கை பரிசோதனை பண்ணும் போதே சர்விசைட்டிஸ் இருக்கா, கருவாயில ரணம் இருக்கா, புண்ணு இருக்கா, அந்த கருவாய் அரிச்சிட்டு இருக்க சர்விக்கல் எரோஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா உடனே அதுக்கான ப்ராப்பரான வைத்தியம் பண்ணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, 10 வருஷம் ஒரு லேடிக்கு கருவாய் பாத்தீங்கன்னா புண்ணாயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல 2 பேருக்கு பாத்தீங்கன்னா அது கருவாய் புற்றுநோயா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மேடம் சொன்ன மாதிரி அந்த வெள்ளைப்படுறது, வெள்ளை ஸ்மெல்லோட வர்றது, போஸ்ட் காய்டல் பெயின், போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உடனே பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதுக்கான வைத்தியமும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா இடுப்பு வலி, கால் வலி, வெள்ளைப்படுத்தல் இது பெண்களுக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் தொடர்பு கொள்றாங்க. அப்புறம் சிலருக்கு பல்கி யூட்ரஸ், ஃபைப்ராய்டு, அது தனி சப்ஜெக்ட். இது சிஏ, அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அது பத்தி தான் பார்க்குறோம். இப்போ சிலருக்கு அது கேன்சர்னு கூட ரிசல்ட்ல இருக்கலாம். இது ஆரம்ப நிலையாக இருந்தால், அதுவும் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் போதே பார்த்துட்டா உங்களுக்கு கர்ப்பப்பை புற்றே வராது. ஆமா, சர்விசைட்டிஸா இருக்கும்போது நீங்க ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்சினோமா மாறதே இல்ல. ஆமா, அது ட்ரீட்மெண்ட் இருக்கு, நிச்சயமா குணம் ஆக்க முடியும். இதுலயும் மீறி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னாலும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதனால ஆரம்பத்திலேயே எந்த ஒரு அறிகுறிகள் இருந்தாலும் நீங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை கட்டாயம் பெண்கள் பெறணும். இப்போ இதுல முக்கியமா அவங்க பெண்கள் என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசி மசாலா நிறைந்த உணவுகள் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப கார, புளிப்பு, உரப்பு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா, அதெல்லாம் குறைச்சிக்கணும். அதுக்கு பதில் முக்கியமாக வெள்ளை பூசணி, சுரக்காய் ஜூஸ் டெய்லி எடுத்துக்கலாம். இதை பயன்படுத்தி கூட்டு, பொரியல் அப்படியாகவும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரூட்ஸுமே உங்க எடுத்துக்கலாம். மேக்சிமம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரைகள் இது முக்கியமாக எடுக்கணும். பழத்தில் முக்கியமாக அத்திப்பழமும் எடுத்துக்கோங்க. ஆமாம், அந்த மாதுளம்பழம், வாழைப்பூ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் உங்களோட டோட்டல் பாடி இதில் சிலருக்கு வெயிட் திடீர்னு ரொம்ப குறையும். ஒரு மாதத்துலேயே ஒரு 7 கிலோ 6 கிலோ 10 கிலோ குறைஞ்சவங்களாம் கூட இருக்காங்க. அப்போ இந்த சிம்டம்ஸ் ப்ளஸ் உங்களோட என்னென்ன தொந்தரவுகள், டெஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதனால் கர்ப்பப்பை வாய் புற்று வருமுன் காக்கலாம். வந்த உடனே ஆரம்ப நிலையாக இருந்தாலும் பாதுகாக்கும் வழிமுறைகள் நிறைய இருக்குது. அது வரும்போது உங்களுக்கு மெடிசன்ஸு, சிலருக்கு பாக்கு கூட நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம். துவர்ப்பு சுவை இல்லையா, அப்போது அதனால தான் அந்த காலத்தில் தாம்பூலம்
தாம்பூலம் தரித்தல் அப்படின்றதே ஒண்ணு இருந்துச்சு, அப்படிங்கிறது இருக்கு. நிறைய நோய் வராம ஆமா. இருந்ததுக்கு காரணம் அது வந்து அளவோட எடுக்கும்போது பிரச்சனை இல்லை. Correct. 24 hours வாயிலே அடக்கி வைக்கிறது தான் பிரச்சனை. அதனால வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வந்து ஒரு அற்புதமான உணவே மருந்து. அது போலதான் நாங்க இயற்கை மருத்துவத்துல நிறைய உணவே மருந்துன்னு சொல்றோம். அதே போல முக்கியமா நிறைய ஹெர்பல்ஸ் உங்களுக்கு ஹோம் ரெமெடி நாங்க சொல்வோம். அப்ப டெய்லி சில ஹெர்பல்ஸ்லாம் பயன்படுத்தி நீங்க வீட்லயே டீ போட்டு குடிக்கலாம். டீ மீன்ஸ் அந்த நாங்க சொல்லுவோம் லிஸ்ட், அதெல்லாம் போட்டு டீ மாதிரி அதெல்லாம் நீங்க போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதுல பனை வெல்லம் அல்லது தேன் கலந்து குடிக்கலாம். அது போல நிறைய உணவு முறைகளும் மருந்துகளும் இருக்கு. கடைபிடித்தால் நிச்சயமா வருமுன் காப்போங்கிற மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றை வராமல் பாதுகாக்க முடியும். ஆரம்ப நிலை இருந்தா கியூரபிள் தான். நம்ம அரசாங்கமே ஆரம்ப நிலை கேன்சர் எல்லாம் குணமாக்குன்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் இருக்கு. அதனால கேன்சரா அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஓப்பனா நீங்க மருத்துவர்கிட்ட பேசினா நிச்சயமாக அதுக்கு சொல்யூஷன் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.